ஓம் சக்தி. நரர் என்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் இல்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு. அன்பான நேயர்களுக்கு சுயம்பு துர்க்கையம்மனின் திருவிளையாடலை தான் சொல்லப் போகின்றேன். ஆலயம் கட்டப்படாமல் மரத்தடியில் அன்னை இருந்தாள். அப்பொழுது 10 பேர் கொண்ட பெண்களின் குழு துர்க்கையம்மனின் பாடலை நாள்கிழமைகளில் பாடி வணங்குவார்கள். அதிலும் ஆளாளுக்கு நாட்டாண்மை. எதற்கு வம்பு என்று ஒருவரும் இல்லாத நேரத்தில் அன்னை அருகில் சென்று அமர்ந்து கொள்வேன். உற்று உற்று அன்னையை பார்த்த வண்ணம் அமர்ந்திருப்பேன். ஏனென்றால் அம்மாவிற்கு கண் லேசாய் தெரிகிறது, காது லேசாய் தெரிகிறது என்று சொல்வதால் அந்த அற்புதத்தை கண்டுவிட வேண்டும் என்ற ஆவலில் அங்கேயே அமர்ந்து விடுவேன். நெஞ்சு வரை வளர்ந்திருப்பாள் அன்னை. ஒரு பேப்பரில் பேனாவால் அழுத்தி சித்திரம் வரைந்து அந்த பேப்பரின் பின்புறம் பார்த்தால் புடைத்து சித்திரம் தெரியுமல்லவா? அப்படி தெரிவாள். அதுவும் மிகவும் உற்று கவனித்தால் மட்டுமே. நெடுநேரம் அங்கேயே அமர்ந்திருப்பேன். சுற்றி நெல் விளையும் வயல்கள் இருப்பதால் அறுவடை காலத்தில் கதிர் அறுத்து அன்னையின் எதிரில் கட்டு அடித்து வைக்கோலை பரப்பி காய வைப்பார்கள் உழவர் பெருமக்கள். அவர்களுடைய களம்தான் அது. அன்னையை சுற்றி வைக்கோல் பரப்பி இருக்கும். அதன் நடுவில் அன்னை இருப்பாள். அப்பொழுதெல்லாம் புகைப்படம் எடுக்க ஏனோ தோன்றவில்லை. நாங்கள் ஒருமுறை குடும்பத்துடன் அன்னையை வணங்கும்போது உறவினரும் கூட இருந்தார். அவர் கையில் கேமரா இருந்ததில் ஒரு புகைப்படம் எடுத்தார். அந்த இயற்கை சூழலில் இருந்த அன்னையின் புகைப்படத்தை தான் பதிவுகளில் இப்பொழுது வெளியிடுகின்றேன். இப்படி அன்னையை பார்த்த வண்ணம் என் காலம் கழிய பாட வேண்டும் என்ற ஆசை வந்துவிடும். அப்பொழுது எனக்கு பாடல் எழுத வராது. பாரதியார் பாடலில் வரும் நின்னையே கதியென்று நினைக்கின்றேனடி கண்ணம்மா என்ற வரிகளில் கண்ணம்மா இருக்கும் இடத்தில் துர்க்கையம்மா என்று சொல்லி 2 வரிகளையே பாடிக்கொண்டே இருப்பேன். அம்மாவை பற்றி எப்படியாவது பாடல் பாடிவிட வேண்டும் என்ற எண்ணம் வர என் கணவரிடம் ஒரு பாடல் எழுதி தாருங்கள் என்று கேட்டேன். அவரும் முதலாக சொல்லாலே புகழாரம் சூட்டுகின்றேனே என்று எழுதினார். இந்தி பாடலின் மெட்டை நான் பாடி காட்ட அவர் எழுதினார். அடுத்து ஒரு பாடலை எழுத சொன்னபோது ஏன் நீயேதான் எழுத முயற்சி செய்யேன் என்று கூறிவிட்டார். என் தவிப்பு அம்மாவிற்கு தெரியாதா? கருங்கல்லில் வளர்ந்து வரும் தாயே துர்கா என்று முதல் பாடலை எழுதினேன். அன்றிலிருந்து இன்று வரை அன்னை கொடுக்க கொடுக்க நான் எடுத்துக்கொள்கின்றேன். சுயம்பு துர்க்கையானவள் கேட்டதை கொடுத்து விடுவாள். அனுபவத்தில் சொல்லும் வார்த்தை இது. அனைவருக்கும் கொடுப்பதால்தான் அவளை சுற்றி அத்தனை கூட்டம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்பதையும் அன்னை அள்ளி அள்ளி கொடுப்பாள். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.